ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஞ்சனா மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி சட்னி. அதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, வத்தல், அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சு லைட்டாக ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட போகிறோம். உளுந்தம்பருப்பு போட்டோம், நிலக்கடலை பருப்பு, பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் போட்டுடுறோம். போட்டுட்டு அந்த பபிள்ஸ்லாம் வரும்ல எப்பயும் போல், அதை நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்காண்டி அது வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். எப்பயும் போல் பச்சை வாசம் போடுற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கணும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் வேகமாக வதங்கிடும். இந்த சட்னி ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அது அளவுக்கு நான் அளவு வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் அளவு வச்சுக்கலாம். இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 3 தக்காளி, 3 வெங்காயம், இதுதான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதையே ட்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சைடில் தனியாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். இது கூட தேங்காய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணாமையும் கொத்தமல்லி மட்டும் போட்டிருந்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு ஜாரில் மாற்ற போகிறோம். ஜாரில் மாற்றிட்டோம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஜாரில் மாற்றி நம்ம வேகமாக அரைச்சிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிக்கணும். அதனால் ஒரு கடாயை எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். வழக்கம் போல் அந்த கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டு, வத்தல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினா முடிஞ்சிச்சு. நம்ம எப்பயும் வழக்கம் போல் பண்ணுறது தான் தாளிக்கிறதுலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவ்வளோதான் ஊற்றிட்டோம். அவ்வளோதான், சட்னி ரெடி. தேங்க்யூ. அஞ்சனா மிஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.